எக்கோ வச்சுக்கணே. உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னை தானே நம்பி வந்தேன் மானே. பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னை தானே ஒரு மாலையிடு, நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னை தானே தயவு செய்து யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. இன்னும் சத்த நேரத்தில் வந்து சின்ன கருப்பு பெரிய கருப்புலாம் வருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சிவனு சத்தியம் வர போகிறாங்க. யார் எத்திரிச்சு வீட்டுக்கு போயிடாதீங்க. நம்ம எத்திரிச்சு போனீங்கன்னா பாயெல்லாம் சுற்றிட்டு போயிட்டாங்கன்னா எங்களை சொல்லாதீங்க நாடாக்காரங்களை. ஆமாம், ஏன்னா சாமி அழைக்கக்கூடிய நேரம் சத்த நேரத்தில் சாமி அழைப்பாங்க வந்து. அப்போ சாமி அழைக்கிற நேரத்தில் வந்து யார் தூங்கக்கூடாது என்பது ஒரு ஐதீகம். ஏன்னா சிவன் சக்தி முகத்தில் முழிச்சிங்கன்னா உண்மைக்கே உங்களுக்கு பிடிச்சிருக்க பில்லி சூனியா காற்று கருப்பு எல்லாமே விட்டு போகும் என்பது ஒரு ஐதீகம். தயவு செஞ்சு தூங்குறான்ல உசிப்பிடுங்க அத்தா, நல்லா இருப்பீங்க. எல்லாத்தையும் உசிப்பிடுங்க, உசிப்பிடுங்கத்தா. ஹலோ ஹலோ
hello. ஐந்தான முகமெதிரில் அருள் பொழியுதே அழகான மனம் காண மனம் குளிருதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே புவனங்களாலும் அண்ணாமலை சிவனே
ஒரு தெய்வத்தை வணங்கி அந்த இடத்துல நம்ம கூப்பிட்டு சொன்னா ஒரு தெய்வத்தை வாங்க வந்தாலும் போனாங்க போனாங்க. அந்த தெய்வமாகப்பட்டது யாரால் மேல ஆசை உள்ளதோ அவங்க மேலதான் வருவாங்க. அது மட்டுமல்ல, அந்த தாயை வருந்தி அழைக்கக்கூடிய நேரத்துல அந்த தாயாகப்பட்டவங்க வராதவர்கள் மேடையில கூட அந்த தாய் வந்து வருவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு சக்தி உள்ள கழகம் இந்த இடத்துல இந்த 5 கழகமாகப்பட்டிருக்கின்றது. அந்த தாயாகப்பட்டவள் கொண்டஞ்சி அம்மன், இருந்தபத்தி அம்மன், வைத்தூர் அம்மன், கண்ணபுரத்தம்மன், சமயபுரத்தம்மன். நம்ம வளையங்குள நிலையிலே அந்த பெருமாவோட வாசல்ல இன்னைக்கு இந்த இடத்துல 7 கழகமாகப்பட்டது அமர்ந்திருக்கின்றது சொன்னா நம்மளால மிகவும் கொண்டு வச்சிருக்கணும். நம்மளால ஒவ்வொரு தடவையும் காப்புகள் கட்டிருக்கிறோம், முகப்பாடி எடுக்கின்றோம், மாலை போடுறோம். மாலை கொடுத்து இங்கிருந்து ஒவ்வொரு கோயில் ஆலயத்துக்கு நம்ம போயிட்டு வரோம், மாலை போட்டு போறோம். எதற்காக? அந்த தெய்வத்தோட அம்சத்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அந்த தெய்வத்தோட அம்சத்தை நம்மளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சமயபுரத்துக்கு போறோம், தாயமங்கலத்துக்கு போறோம், மேல்மருவத்தூர் ஆதிவாசத்தம்மன் கோயிலுக்கு போறோம், அதுபோல முருகன் கோயிலுக்கு போறோம், ஐயப்பன் கோயிலுக்கு போறோம், கருப்பசாமி கோயிலுக்கு போறோம், சிவபெருமாள் கோயில் ஆலயத்துக்கு போறோம். ஒவ்வொரு தெய்வத்து ஆலயத்தை தேடி நம்ம எல்லாம் கேட்டாங்க போறோம். ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. நம்ம மலையாள நிலையிலே அந்த தெய்வத்து மந்தையோட வாசல்ல அந்த 7 கரகமாகப்பட்டது 7 ஒத்துமாரியாகப்பட்டது நம்ம ஊர்களிலே நம்ம இருக்கிறாங்க. அந்த தாய் வரணும்னு சொன்னா அந்த தாய் வரது மட்டுமல்ல, நம்மளுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுக்கணும். நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். வரக்கூடிய தெய்வ சக்தியாகப்பட்டது நம்மளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கணும். அப்படி என்ற காரணத்தினால நீங்க அவனுக்கு ஆண்கள் வைக்கப்படாம எல்லாரும் கைத்தட்டு விசிலடிச்சு ஆரம்பம் செய்யணும். குடும்பத்தினர் உங்களை பங்கெடுத்து வணங்கி சேர்க்கின்றோம். எல்லாரும்
இப்பொழுது ஆங்கார கோபத்தாரி கண்ணபுரத்து கலைமாகப்பட்டது சமயத்திற்கு அவருடைய கலைமாகப்பட்டது அடுத்து அமர்ந்திருக்கின்றது. உள்ளட காவிரியில குடியிருக்கக்கூடிய தாய் கருப்பாவத்து தீக்கட்டி ஆலயத்தில் செல்லும் பொழுது தாயே அம்மா உன்னை வந்தக்கூடிய மக்களுக்கெல்லாம் காவல் காக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது ஆபத்து நேரத்திலே அருள் செய்யக்கூடிய தாயாக சமயத்தில் தாய் கோவில் பூசல் இருக்கா தீபாவளி மட்டும் காட்டி அந்த சாமி ஆலயம் போயிருக்காங்க. சொந்தக்காரங்க கொஞ்சம் அப்படியே போயிட்டாங்க. போய் ஆலயம் வந்து அப்படியே போயிட்டு வாங்க கோயில் ஆலயத்தை அப்படியே ஒரு வர சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் ஒரு எலிமெண்ட் உட்கார சொல்லுங்க, இல்லாட்டா ஒரு தண்ணி கொடுக்க முடியும். இந்த காலை எப்படி கொடுக்க முடியும்? இப்பொழுது 7 கிரகத்தை தயார் போகின்றால் அவங்க உங்க சொந்தக்காரங்க தாய்மார்கள் வந்து பிடிச்சிருங்க. ஆண்கள் யாரும் சொல்லிவிடாது. தாய்மார்கள் உங்க சொந்தக்காரங்க வந்து பிடிச்சிருங்க. அவங்க உள்ள சொந்தக்காரங்க அவங்க பிடிச்சிக்கலாம். தண்ணி உடனே கொடுத்துறாங்க. ஆறுன கலப்பத்தை வந்து அப்படியே வைக்க வச்சிருக்கோம். தண்ணி உடனே கொடுத்தோம் அப்படின்னா மூஞ்சில தண்ணியோட அப்படி தெரிச்சு விடுங்க, தொடச்சு விடுங்க. தண்ணி உடனே கொடுத்துறாங்க கொடுத்துருக்காங்க. ஆமா, ஒவ்வொரு தெய்வத்தையும் பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஆள் இருப்பாங்க. பெண்கள் கூட வாங்க. பெண்கள் ஆண்கள் யாரும் பிடிக்க வேண்டாம். பெண்கள் வந்து கொஞ்சம் அப்படி வாங்க வேணா கீழே விழுந்துருவாங்க. ஒவ்வொரு கலகமும் தாய் இறங்கக்கூடிய வேலையிலே ஒவ்வொரு கலகமும் தாய் இறங்க வேண்டும். ஏன்னா நாங்கள் சொல்லி அழைக்கும் போது திண்ணீர் வைக்க வேண்டாம். திண்ணீர் வைக்காது தீபாவளி மட்டும் முதல் கழகம். ஏன்னா ஒவ்வொரு கழகமும் சொல்லி அழைக்கும் போது ஒவ்வொரு கழகமாக வைக்கணும். ஏன்னா நீங்க வந்து நாங்கள் வந்து கொண்டாந்து எந்த ஒரு தாயும் தெரியாம போயிடும். அதனால ஒவ்வொரு கழகத்தையும் சொல்லி அழைக்கும் பொழுது ஒவ்வொரு கழகம் வரும்போது அவங்க சாமி கொஞ்சம் ஆழ்வாங்க. கொஞ்சம் அங்கே இருக்காங்க. சாமி பிடிச்ச கொஞ்சம் என்ன வருதுமா கொஞ்சம் வாங்க முன்னாடி. ஏன்னா நீங்க அங்கே வந்துட்டு வச்சுக்கோங்க. அவங்க கொண்டாந்து கழகத்தை ஒவ்வொரு பேர் விழுந்துருவாங்க. சொல்லுங்க இப்பொழுது முதல் கழகம் நான்காவது இளைஞர்கள் நான்காவது மக்கள் நாம் காவல் காத்தி பெரியம்மா பார்க்கக்கூடிய வாயுடைய கலப்பை போகிறார்கள். நான்காவது எல்லா காவல்
இப்பொழுது இரண்டாவது கழகம் தாயாகப்பட்டவள் திருவப்பூர் மொத்த மாநில கழகம். அது மாதிரி பிடிச்சிக்கோங்க. திருப்பி போட்டு கையில் திருவப்பூர் மந்தையே மந்தையே அம்மா. சாமி அங்க நிற்காம முன்னால வா. மக்களை காக்கக்கூடியது எனக்கு பின்னாடி போகணும். இப்பொழுது மூன்றாவது கழகம் கொட்டையூர் தாயார் கழகம். தெய்வ காக்கிற சாமி பின்னாடி முன்னாடி கொட்டையூரின் எல்லையே எல்லையே ஒரு ஆள் மட்டும் பிடிக்க முடியாது. இன்னொரு ஆள் வாங்க முடியாது. இப்பொழுது நான்காவது கழகம் இரண்டு வெட்டு மொத்தமான கழகம். இந்த வெட்டி மந்தாயே மந்தாயே தண்ணி உடனே கொடுத்தாங்க. நேரம் தண்ணி கொடுத்தாங்க. இப்பொழுது ஐந்தாவது கழகம் வயிற்றுக்குள்ள அம்மாவுடைய வயிற்று மொத்த மாறி வயிற்றோடு எல்லா விட்டு எல்லா விட்டு அம்மா ரெண்டு சார் அப்படி முன்னாடி வாங்க. ரெண்டு சார் போட்டு வர அப்படி முன்னாடி ரெண்டு சார் முன்னாடி வாங்க. முன்னாடி வந்தா பாருங்க. அதான் பாருங்க. அப்படி முன்னாடி வாங்க. முன்னாடி வந்து வாசா வாசாமி வாவி மக்களை நாங்கள் தெய்வம். இப்பொழுது இந்த தாயாகப்பட்டவள் 5 கழகமாக வந்தது ஒரே மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரக்கூடிய தாயாகப்பட்டவள். இந்த 2 கழகங்களுக்கும் திருச்சி தாயாகப்பட்டவள் திருச்சியில் அமரக்கூடிய அந்த கண்ணபுரத்து கருணாலயம் சமயபுரத்து மொத்த மாநிலம் அவரை கையெழுத்து பார்ப்பான். அந்த தாயாருக்கு மனமுழுக்க ஆடினால் நம்மளோட குடும்பம் ஏற்கனவே பாராட்டுமான வாழ் வளர்ந்து அந்த தாயாகப்பட்டவள்
பேசலாம்ல. சாமி தொட்டாலுமே உங்களுக்கு கரகமெல்லாம் ஓடிடும். ஆமா, சாமி தொட்டாலுமே உங்களுக்கு கரகமெல்லாம் ஓடிடும். அதுக்காக சாமியை பிடிக்க சொல்றது அது அப்படியே இருக்காங்க. சரி, சின்ன கருப்பு சாமி, பெரிய கருப்பு சாமி நிறுத்தப்படி உண்டு. அந்த அரக்கனை அழிக்க வேண்டும். பெண்கள் கற்பை சூறையாடி கொண்டிருக்கின்றான். நாட்டு மக்களை நிம்மதியாக இருக்க மாட்டேங்கின்றான். அவனை அழிக்க வேண்டும் என்றால் நான் 7 பிறப்பாக பிறக்க வேண்டும். சென்று வருகின்றேன், பார்த்து வருகின்றேன். அபயபுரம் கொடுத்த அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்து ஆத்தா, உங்க அருணரி சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பமெல்லாம் பறந்தோடு காத்தா. என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் உருட்டி உருட்டி கொஞ்சுகின்ற அழகே, குங்குமத்தில் புரட்டி எடுத்த குங்குமல்லி சரமே, மந்தமாருதம் முந்தனே பூத்திருக்க. என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. எத்தனை மச்சம் உன்னிடம் உண்டு,
புகழ் பாடுங்க. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் கண்ணில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தான், இந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தாள், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தாள். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், ஆண்டவர்க்கு உண்மையுள்ள பங்கை கொடுத்தாள். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பேரன்பு சார்ந்த பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்குரிய தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் ஜைக்கிள் சாக்சன் அவர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிறந்த முறையிலே ஒளி அமைத்து கொண்டிருக்கிற ஒளிபெருக்கி நிலையத்தார் அவர்களுக்கும், எங்களுடன் வந்திருக்கும் இசைக்கலைஞர் அவர்களுக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது நாடக கலைக்குழுவி சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எந்த காரியமாக இருந்தாலும் எடுத்த பொருளாக இருந்தாலும் கணபதியை வணங்கிவிட்டு பிறகு நம் கதைக்கு செல்வோம். தொந்தி பிறந்த முந்தி கணபதி, அந்த யானை முகத்துக்கு ஏற்ற பான வைத்தி சாமியை வணங்கிவிட்டு பிறகு நம் கதைக்கு செல்வோம். யானை முகத்துக்கு ஏற்ற பான வைத்தி சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யான முகத்துக்கு ஏற்ற பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்ட அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யான முகதி கேட்ட பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இந்த
எனக்குள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பலிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்து ஏத்த வான வயது சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. இப்படியாகப்பட்ட விநாயகனை தொழுது விட்டாலும் இந்த கலியுக கடவுள் யாரப்பா? கந்த பெருமான். அழகு என்றால் முருகன், முருகன் என்றால் அழகு. அப்படியாகப்பட்ட அந்த அழகுக்கே பொருள் கூறும் என் அப்பன் கந்த பெருமான் புகழை வணங்கிவிட்டு பிறகு நம் கதையின் சாராம்சத்தை தொடுப்போம். அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருட்செல்வமே. அழகுக்கு பொருள் கூடும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே, சிந்தையில் நீ இருந்தால் துணிவு உண்டாகும், சிரித்த முகம் கண்டால் கவலை எல்லாம் தீரும். சிந்தையில் நீ இருந்தால் துணிவு உண்டாகும், சிரித்த முகம் கண்டால் கவலைகள் தீரும். சிந்தையில் நீ இருந்தால் துணிவு உண்டாகும், சிரித்த முகம் கண்டால் கவலைகள் தீரும். சந்தனதி திருப்புகளுள் சொந்தமானதே, சந்தனதி திருப்புகளும் சொந்தமானதே, கந்தனும் மந்திரமே கவசமானதே. அழகுக்கு பொருள் கூடும் கலை தெய்வமே. எது பாதை என்று நான் தெரியாத போது எது பாதை என்று நான் தெரியாத போது இது பாதை என்று என்னை நடைபோட வைத்தான். கஞ்ஞானம் விஞ்ஞானம் நீ தந்த தானமோ, தன்மானம் விஞ்ஞானம் நீ தந்த தானம். என் தமிழ் ஞானம் போற்றுவது உன் சன்னிதான். அழகோடு மாவீரன் போர் தொடுத்தது, அவன் அழகாலே மயிலாட ஆட வந்தது. அழகோடு மாவீரன் பெயர் தொடுத்தது, உன் அழகான மயில்தானி ஆட வந்தது. சந்தனதி திருப்புகளும் சொந்தமானதே, சந்தனதி திருப்புகளுள் சொந்தமானதே, கந்தனிலும் மந்திரமே கவசமானதே. அழகுக்கு பொருள் கூடும் கலை தெய்வமே, இந்த கலையாவும் நீ தந்த அருட்செல்வமே, அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. இப்படியாக வணங்கிவிட்டாலும் இந்த உலகத்திலே 1000 தெய்வங்கள் இருந்து விட்டாலும் நம்மளை ஈண்டெடுத்த 10 மாதம் நம்மளை சுமந்து பெற்ற தாய் தான் நமக்கு முதல் தெய்வம். முந்தி பிறந்து 300 நாள் நம்மளை சுமந்த அந்த ஆத்தாவின் புகழை பாடிவிட்டு பிறகு என் கதையை தொடுகிறேன். ஆத்தாணி இல்லை ஆதரிக்க யார் இருக்கா, புது சேலை வாங்கி வந்தே ஒன்ன புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா. எத்தனை பிறவியோ இனி முகத்தில் நான் முடிக்க, எங்க போய் சொல்லுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்த வனம் நீ என்று அப்புறம்தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் கனகலன்னு சிரிச்ச நான்
கஷ்டப்பட்ட காலத்திலேயும் கலகலன்னு சிரிச்சேன். கண்டாங்கி சிலையில என் கண்ணீரையும் தொடச்சேன். ஓம் கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்சேன். தானே இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி ஓ முகத்தில் நாம் ஒழிக்க, எங்க போய் சொல்லுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க. கடைசி மூச்சு நிக்கிறப்ப என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் பிள்ளை நான் சாவ கூட மறைச்ச. மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சேன், கலங்கிடுமா பிள்ளை நான் சாவ கூட துணிஞ்சேன். ஏன் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு நாளட்டும். இந்த கடவுளுக்கும் அம்மா தானே இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை விரவியோ இனி ஓ முகத்தில் நாம் ஒழிக்க, எங்க போய் சொல்லுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க. கடைசி மூச்சு நிக்கிறப்ப என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் பிள்ளை நான் சாவ கூட மறைச்ச. இங்கு வந்து பிறக்கல கொல்லி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்க கிடைக்கல. திருநீர் பூசின கை திருநீரானதோ, திருநீர் பூசின கை திருநீரானதோ. திரும்பி வந்து பார்க்கிறப்ப தெய்வம் எங்கு போனதோ? பார்க்கிறப்போ தெய்வம் எங்கு போனதோ? திரும்பி வந்து பார்க்கிறப்ப தெய்வம் எங்கு போனதோ? ஆரீராரோ ஆரிராரிரோ, ஆரீராரோ ஆரிராரிரோ. இப்படியெல்லாம் தாயை வணங்கி விட்டோம். எனக்கு மாலை அணித்து மரியாதை செலுத்திய இளைஞரணிகளுக்கும், நாடகத்தை பிரார்த்தனை எடுத்துக்கொள்ளும் நாடக குடும்பதாரர்களுக்கும், மற்றும் எனக்கு அன்பளிப்பு செலுத்திய பெயர் சொல்லாத அன்பு அண்ணன் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனது பெயர் கோட்டை மெர்பால். நாத்தாமலை அல்ல, கோட்டமலை தென்பகுதி தெலுங்காபுரி சீமையை ஆட்சி செய்து வருவர் தான் எனது பெயர் கோட்டை பெருமாள். எனது மனைவி பெயரோ கோட்டை கருப்பாயி. அண்ணவளுக்கோ வயது 55 ஆகிறது, எனக்கோ வயது 60 ஆகிறது. இந்த அரசனாகப்பட்ட எனக்கு உலகத்தில் எத்தனை செல்வங்கள் உள்ளது தெரியுமாயா? 16 செல்வம் உள்ளது. 16 செல்வத்தில் 15 செல்வத்தை அள்ளி கொடுத்த அந்த அழகு மலையான் அரிராமக்கார மாயவ அரிகரன் 16வது செல்வமான. சரி,
16வது செல்வமான குழந்தை செல்வத்தை மட்டும் எனக்கு தல்லையா? ஓஹோ. ஒரு மனுஷனுக்கு பொன் பொருள் இருக்கிறது பெருசு இல்ல. ஆமா. ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா எவ்வளவு சொத்து சேர்த்திருக்க, எவ்வளவு மாலையை கட்டிருக்க, எவ்வளவு பொன் பொருள் எடுத்திருக்க என்றெல்லாம் கேட்க மாட்டாங்க. உனக்கு எத்தனை பிள்ளைய, கண்டிப்பா நல்லா இருக்காங்களா, என்ன படிக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆமாங்க. அது மாதிரி 15 செல்வத்தை அள்ளி கொடுத்த அந்த அழகுமலையான் சரி எனக்கு 16வது செல்வமான அந்த குழந்தை செல்வத்தை மட்டும் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஓஹோ. நானும் ஏறாத மலை இல்லை, சரி போகாத கோயில் இல்லை. அந்த அழகுமலையா என்னை கண் விழிச்சு ஏன்னு பார்க்கவே இல்லை. சொந்தக்காரங்கள் எல்லாம் முன்னே விட்டு பின்னே ஏசுகிறார்கள். எப்படி? இதோ போகிறான் கோட்டை பெருமாள், பிள்ளை இல்லா பாவி பெரும்பாவி, மக்கள் இல்லா பாவி மாப்பாவி, குழந்தை இல்லா பாவி கொடும்பாவி என்றெல்லாமா யோசிக்கிறார்கள். ஐயோ, நான் என்ன தீங்கு செய்தேன், யாருக்கு என்ன தீங்கு செய்தேன், யார் கூடிய நான் கெடுத்தேன்? என் நாட்டு மக்கள் எல்லாம் நலமாயிருப்பதற்காக 32 வகை தானங்கள் செய்து 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலும் அளித்து அங்கு வருகின்ற கூன் குருடு செவிடு சப்பானி என்கிற அனைவருக்கும் நல்ல முறையில் உபசரித்து வந்தேன். இவ்வளவு நல்லது செய்தும் எனக்கு பிறகு இந்த தெலுங்காபுரி சீமை ஆள்வதற்கு ஒரு ஆண் வாரிசு இல்லையே, கொல்லி போடுவதற்கு கூட ஒரு குழந்தை இல்லையே. பிள்ளையை பெற்றவங்களுக்கு தாயா பிள்ளையோட அருமை தெரியும். ஆமாங்க. அது மாதிரி பிள்ளை இல்லாதவங்களுக்கு தான் அந்த பிள்ளை இல்லாத வழி தெரியும். கண்டிப்பா. முன்னே விட்டு பின்னே பேசுவாங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு போயில முன்ன வந்தா இதோ மல்லடி வந்துட்டா, இதோ பிள்ளை இல்ல பெரும்பாவி எழுத்து வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா, எப்படி எல்லாம் கஷ்டப்படும் தெரியுமா? எப்படிங்க? இப்படி ஏசாதீங்க தயவு செய்து. எவ்வளவோ நான் நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சோம், எனக்கு இந்த மாதிரி கடவுள் ஏன் இந்த தண்டனையை கொடுத்தார் என்று தெரியவில்லை. முன்னே விட்டு பின்னே சொந்தக்காரனும் ஏசுறான், நாட்டு மக்களும் ஏசுகிறான். எப்படி ஏசுகிறாருன்னா, பிள்ளை இல்லா பாவி என்று, பிள்ளை இல்லா பாவி என்று பெரும்பாவி ஏசுறாரே. என்ன பெரும்பாவி ஏசுறாரே. மக்கள் இல்லா பாவி என்று, மக்கள் இல்லா பாவி என்று மாபாவி ஏசுறாரே. என்ன மாபாவி ஏசுறாரே. பிள்ளை இல்லா பாவி பெரும்பாவி, மக்கள் இல்லா பாவி, பிள்ளை இல்லா பாவி என்று என்ன பெரும்பாவி ஏசுறாரே. மக்கள் இல்லா பாவி என்று என்ன மாபாவி ஏசுறாரே. பிள்ளை இல்லா சாமி என்ன பிள்ளை இல்லா பாவி என்று இப்படியெல்லாம் ஏசி கொண்டிருந்தாலும் என்னை பற்றியே நான் சிந்திக்க கூடாது அல்லவா? இருந்தாலும் நாட்டு மக்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அழகுமலையானுக்கு அரிகாரனுக்கு பாத பூஜையெல்லாம் செஞ்சு வந்தேன். இருந்தும் அந்த அழகுமலையா என்னை ஏறெடுத்து பார்க்கல.
எனக்கு பின்னாடி இந்த நாத்தாமலை எல்லையை ஆள்வதற்கு கூட ஒரு வாரிசு இல்லை என்றால் என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. ஆண்டவன் அறிய ஒரு தோழி வஞ்சமில்லாத அந்த நெஞ்சுக்கு ஏனப்பா இந்த தண்டனை? நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்து சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நிதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நிதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா? பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமா மயங்குகிறேன், மனிதனம்மா மயங்குகிறேன். தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, இந்த தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தை காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. லாலலா லாலலா லாலலா. ஆ, இப்படியாக இருந்து விட்டாலும் எனக்கு பிறகு ஒரு வாரிசு இல்லை என்று ஏஞ்சி கொண்டிருந்தாலும் அனுதினமும் அந்த ஆண்டவனுக்கு பாத பூஜை செஞ்சு கொண்டிருக்கிறேன். எனது அரண்மனை ஜோசியரை அழைத்து கேட்டேன், ஏன் எங்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்தாய் என்று. அரண்மனை ஜோசியரை அழைத்து பார்த்தபோது எங்களுக்கு ஒரு பச்சி தோஷம் இருக்கு என்று சொன்னார்கள். அதற்கு பூஜை செய்தால் உங்களுக்கு சிறந்த முறையில் குழந்தை பிறக்கும், நல்ல கைகால் சுகமாக இருக்கும் என்று அரண்மனை ஜோசியருக்கு இணங்க அந்த அழகுமலை எனக்கு எப்படியெல்லாம் பாத பூஜை செஞ்சேன் தெரியுமா? இப்படியே என்னை பட்டு மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்காமல் எனது நாட்டு மக்களை பற்றியும் யோசித்து பார்க்க வேண்டும். என் நாட்டு மக்கள் எவ்வாறு இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதேனும் குறை இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்பதற்காக என் மந்திரியை நகர்வலம் அனுப்பியிருந்தேன். அந்நபரின் வருகை எதிர்பார்த்து கேட்டு காத்துக் கொண்டிருக்கிறேன். யார் அங்கே? யார் அங்கே?
வரும் வரும் இன்னைய அந்தரத்திலே வரும். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகி 3.5 மாசம் ஆச்சு. என்னையா சொல்ற? மங்களம் உண்டாகி என்ன செய்யறது? மங்களம் உண்டாயிருச்சா? ஆமாண்ணா. நாங்கள் சேமமாக இருங்கள் என்று வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி மண்ணா, எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான். தம்பி உட்கார்றா, செவரட்டி அந்து ஒழுங்கா உட்காரு. மந்திரியாரே, தாங்களை நகர்வலம் சொல்லியிருந்தேனே, நகர்வலம் சென்று வந்தீர்களா? மண்ணா போயிட்டு வந்தாச்சு மண்ணா. நகர்வலம் போய் நல்லபடியா. நாட்டு மக்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களா? நாட்டு மக்கள்ல எந்த ஒரு குறையும் இல்லை மண்ணா, நல்லா இருக்காங்க. ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகள் சிறப்பாக நடக்கின்றதா? அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை மண்ணா, நல்ல சிறப்பாக பூஜைகள்லாம் நடக்குது, அருமையா நடக்குது மண்ணா. நாட்டு மக்கள் நம்மளை பற்றி, நம்ம அரசாட்சியை பற்றி என்ன மாதிரி ஏசுகிறார்கள்? இது நல்ல குறைகள் நிறைகள் எதுவும் சொல்கிறார்களா? நாட்டு மக்கள் எல்லாம் ஒரே ஒரு ஏசு தான் மச்சான், நம்மளை ஏசுறாங்க மண்ணா. எனது ஆட்சியில் குறையா? ஆமண்ணா. என்ன குறையப்பா? மண்ணா 32 வகையான தானங்கள் செய்திருக்கிறேன். 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்திருக்கிறேன். நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுத்திருக்கிறேனே, பிறகு எதற்கு என்னை ஏசுகிறார்கள்? இந்த அன்னச்சத்திரத்தை இப்போ தண்ணி வச்சிருக்கோம்ன்றீங்கல்ல, ஆமா, அந்த தண்ணியை பூரா அன்னைக்கு அழகர் கட்டிங் போட எடுத்து போயிட்டேன். அந்த பானையில் தண்ணியே இல்லை. எந்த தண்ணீரப்பா சொல்றீங்க நீங்க? அந்த தண்ணி தான் பானையில் ஊற்றி வச்சிருந்த தண்ணியை பூரா. சரி, அக்கா கருப்புச்சாமி கொஞ்சம் ஊற்றிட்டு போயிட்டேன். இங்கிட்டு பார்த்தா ஆல்ரவுண்ட் அழகு பாதி மருந்து பாதி எல்லாம் ஊற்றி சட்டியை காலி பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் ஊற்றி சாப்பிட்டாலும் நம்ம ஆட்சியில் தண்ணிக்கே பஞ்சம் இருக்காதுப்பா. ஆமாண்ணா, தண்ணிக்கு பஞ்சமே வராது. மண்ணா சொல்லுங்க. இவ்வளவு இருந்தேன், உங்களுக்கு என்ன மரம் என்ன மண்ணா குறை? எனக்கு என்ன குறைப்பா? ஒரு குறையுமே இல்லை, எந்த குறையும் இல்லை. அருமையா மக்களை காக்குறீங்க, எல்லாம் பண்றீங்க. எல்லாருக்கும் எல்லாம் இருந்தும் எல்லாம் இருந்தும் எல்லாம் இருந்தும் உங்களுக்கு டவர் கிடைக்கலன்னு கேள்விப்பட்டிருந்தேன் மண்ணா. ஏதியா நாங்க எந்த செல்லியா வச்சிருக்கோம்? அந்த காலத்துல எல்லாம் கிடையாது அதெல்லாம். மண்ணா சொல்லுங்க. நம்மளிடம் எல்லாம் இருந்து இந்த நாட்டை ஆள்வதற்கு உங்களுடைய வாரிசு இல்லைன்னு நினைச்சாதான் மண்ணா ரொம்ப வருத்தமா இருக்கு மண்ணா. நானும் அதை பற்றி தான் மந்திரியாரை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நானும் ஏறாத மலை இல்ல, சரி, போகாத கோயில் இல்ல, அந்த அழகு மலையான் கரிசனம் காட்ட மாட்டேங்கிறாரே. ஆமாண்ணா, நீங்க மலையா ஏறினே மசத்துல பிள்ளை பிறக்க அங்க ஏற மாட்டேன்றீங்கல்ல. மலையில சாமி கும்பிடுறியா? பகவானுடைய ஆண்டவனோட கரிசனம் நம்மளுக்கு வேணும் இல்லவா? ஆமாண்ணா ஆமாண்ணா. நாங்களும் கோயிலா போய்கிட்டு தான் இருக்கோம். சரிங்க மண்ணா. மலையா ஏறிக்கிட்டு தான் இருக்கோம். சரிங்க மண்ணா. அப்புறமும் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியமே இல்லையே. என்ன மண்ணா செய்யறது? எல்லா பாக்கியம் இருந்து குத்திர பாக்கியம் இருந்து புத்திர பாக்கியம் இல்லையா மண்ணா உங்ககிட்ட? மந்திரியாரே மண்ணா, அரண்மனை ஜோசியர் அழைத்து நானும் கேட்டேன். அதற்காக எங்களுக்கு பச்சி தோஷம் இருக்கிறது, அதற்கு பாதை பூஜை செய்தால் அந்த அழகு மலையான் மாயவன் மணிமாட்டுக்காரன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவார் என்று சொன்னார். அதன்படி நானும் என் மனைவியும் அனுதினமும் அந்த அழகு மலையான் 18ஆம் படி என அனுதினமும் பாத பூஜை செஞ்சனால இப்ப என் மனைவி உங்கள் அரசி கோட்டை கருப்பாயி இப்பொழுது முழுகாம இருக்கிறாள். என் வயசு என்னன்னு தெரியுமில்ல? 60 வயதில் எனக்கு ஒரு வாரிசு வர போகிறதையா மன்னா. உங்க ஜம்சாரங்க கோட்டை கருப்பாயம்மா கர் பம் 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 கர்ப்பம்யா? கர்ப்பமா இருக்காங்களா? ஆமையா. என்னையா உனக்கு என்ன சந்தேசம்? பரவாயில்லையே, நானே இத்தனை வருடம் கிடைத்து 60 வயதில் தான் எனக்கு இந்த பாக்கியத்தை அந்த அழகுமலை நான் கொடுத்து வைக்கிறான் என்று சந்தோஷத்தில் இருக்கிறேன். நீங்கள் சொல்வதை பார்த்தா இது மாதிரி இருக்கிறது. அப்ப தொட்டில தண்ணியை ஃபுல்லா நிரப்பிட்டிய. மோட்டர் இன்ஜின் நல்ல இன்ஜினா தான் இருந்திருக்கு, நான் தான் கவனிக்காம விட்டேன். அந்த அழகு மலையான் கரிசனம்யா, அவரோட அந்த ஆசி இருக்கனாலதான் எனக்கு கண்டிப்பா 60 வயசுல என் மனைவி 55 வயசுல, ஆமா என் மனைவி இப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாள். கண்டிப்பா அண்ணவளுக்கு பிரசவம் பார்ப்பதற்காக அரண்மனை மருத்துவச்சி அழைத்து வாருங்கள். அரண்மனை பாட்டியை கூட்டு வரவா? ஆமா, அந்த பழைய கூட்டு வந்து பிரசவம் பாருங்கள், பார்த்து என்னவென்று எனக்கு கூறுங்கள். அரண்மனை உள்ளே அமர்ந்திருக்கிறேன். சரிங்க மண்ணா, நீங்க அரண்மனைக்கு செல்லுங்க, நான் பாட்டியை போய் கூப்பிட்டு வரேன். பாருங்க எங்க வரீங்க? அரண்மனைக்கு போறோம். பாட்டியை கூப்பிட? பாட்டியை கூப்பிட நான் போய் கூப்பிட்டு வரேன். பாட்டியை கூப்பிட்டு வரையா? கூப்பிட்டு வந்துடுறேன். கூப்பிட்டு வாடா பாட்டி. போறேன், அதுக்குள்ளேயுமா பாட்டி பாட்டின்டா? ஓ பாட்டி எங்கடி இருக்க? அடியே பாட்டி டிட்டி பாட்டி பாட்டி. ஓ பாட்டி. ஏய் இருடா முண்டப்பல, இப்பதானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பாட்டியா, கதவை தட்டி. பாட்டி பாட்டி
சைக்கிளு பாட்டி மூத்திரம் கித்திரம் பேதான் பாடுறாங்கட்டு சந்துல சைக்கிளு ஏ, பாட்டிக்கு காது கேட்க மாட்டுதுடா. பாட்டிக்கு காது கேட்கலையா? நம்ம என்ன பண்ணுவோம்? காதுல நல்லா சுரண்டுறா சரியா வரும். ஏன் என்னடா ஒரு மாதிரி நாய் நக்கின சவுண்டு கேட்குது? அடே பாட்டி கேள பேராண்டி வந்துட்டியாடி கலட்டு முண்டை. என்னடா என்னைய புடிச்சுக்கிட்டு புடிச்சியா? என்ன பிடிச்சியா? அடா என்னைய புடிச்சுக்கிட்டு ஏண்டா ஓ பாட்டின்னு கூப்பிடுற? பாட்டி ஆ அம்மா இருக்காங்கல்ல அரண்மனையில கோட்டை கருப்பாயம்மா. ஐயா அந்தம்மா செத்து போயிருச்சா? செத்து போலடி எடுவிட்டாம் சிரிக்கி தூமிய குடிக்கி மாலை சிரிக்கின்னு விளக்கமாறு பிஞ்சு போயிருமுடா எடுவட்ட பயல. அடியே நம்ம கோட்டை கருப்பாயம்மா ஆ. நிறமத கர்ப்பமா இருக்காங்கோ. ஐயா ஐயா பிரசாதம் தர்றாங்களா? என்னது பிரசஷ வா 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 என்னடி சொல்ற? ஆ அடியே என்னடா? கோட்டை கருப்பாயம்மா நிறமத கருப்பனியா இருக்காங்க, அவளுக்கு பிரசவம் பார்க்கணும்டி. ஆடா கோட்டை கருப்பாயம்மா கிடக்குதா? ஆமாடி. கோட்டை கருப்பாயம்மா கிட்ட என்ன கிடைக்குது? கோட்டை கருப்பாயடி ஓட்ட கருப்பாயின்னு சொல்லாதடி செவிட்டு முண்டை. எனக்கு தான் காது தெரியல கண்ணு கேட்கல. காது கேட்கல கண்ணு தெரியலையா? ஏலே பேராண்டி ஆ. சொல்றத கேட்டுக்க. என்ன பாட்டி? எனக்கு தான் காது தெரியல கண்ணு கேட்கல. காது தெரியல கண்ணு கேட்கலையா? என்னடி உனக்கு என்னடி அதிசயமான நோயா இருக்குமோ? எனக்கு தான் பல்லும் போச்சு சொல்லும் போச்சுடா. அது தண்டி நந்தல்ல அழகரு ஆனா எனக்கு கண்ணு தெரியல காது கேட்கலடா. ஓ கண்ணு தெரியல. அதனால இப்ப என்னன்னாக்க அம்மா மண்டபத்துக்கு போகணும்னு நீ சொல்ற. என்ன நக்குறியா அம்மா கிட்ட? என்னடா என்னை கூப்பிட்ட விஷம்? அடே செவத்தை பிடிச்சிக்கிட்டு மெல்ல தடவிக்கிட்டு போடி அரண்மனைக்குள்ள. ஐயா அம்மா மண்டபத்துக்கு போக சொல்றியா? ஆமா. அம்மா மண்டபத்துக்கு போய் நான் அம்மாவை என்ன பண்ணட்டேன்? ஐயா அம்மா ஊம்பு அங்க இருக்கும் பாருடி முத. இல்ல எடுவட்ட பயல ரூமு. ஆடா அந்த அம்மா மாசமா இருக்குதுன்னு நான் பார்த்து கேள்விப்பட்டேன். அதனால அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்க்க மகாராசா என்னகிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டாரு. சரிடி பாட்டி. அதனால அம்மா மண்டபம் எங்கடா இருக்குது? அம்மா மண்டபம் 8ஆம் நம்பர் ஊம்புல இருக்கும் பாருங்க. அம்மா மண்டபத்துக்கு நான் வந்துட்டேன். மண்டபத்துக்கு போயிட்டியா பாட்டி? இந்த அம்மா மட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்தேன். சரி. இந்த அம்மா என்னடா இப்படி இருக்குது? எப்படி இருக்கு? ஏன் அம்மா இந்த அம்மாவுக்கு என்னடா பெருசா இருக்குது? என்னடி பாட்டி பெருசா இருக்குங்கிற? அடா மயிறு பெருசா இருக்குதுடா. அப்படி சொல்றியா? எடுவட்ட பயல வயிறு பெருசா இருக்குது. ஓ வயிறு பெருசா இருக்கா? ஆமா. அப்படி சொல்லுடி. ஆனா அந்த அம்மாவுக்கு வயிறு பெருசா இருக்குதா நான் பிரசவம் பார்க்கணுமோ இல்லையோ? ஆமா இல்லையோ? ஆமாடி பாட்டி. ஏண்டி பாட்டி? என்ன நீதான் ஏகப்பட்ட பேத்துக்கு பிரசவம் பார்த்திருக்கியாடி? ஆடா ஏலே பேராண்டி அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்க்க போறேன். என்னன்னு பார்த்துட்டு உன்கிட்ட சொல்லுறேன். சரிடி பாட்டி. நல்லபடியா புள்ள பிறக்குதா இல்ல செத்து பிறக்குதான்னு பார்க்கணும். சரிடி பாட்டி. அவருக்கு வெகு நாளா ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கொடுத்துருக்குறாங்க. செத்து பிறந்துச்சு. ஆமாடி பாட்டி. இப்பவும் அதே கேதித்தான் நான் நினைக்கிறேன். இப்பவும் அது மட்டும் தான் இருக்கும் பிறகு. என்னடி சொல்ற? பேராண்டி நான் பிரசவம் பார்க்கறதுல கைராசியான காரிடா. யாராருக்கு தெரியுமா நான் பிரசவம் பார்த்தேன்? யாராருக்கு பார்த்தேன்? அந்த காலத்துக்கு யார் தெரியுமா பிரசவம் பார்த்தேன்? யாருக்கு? அத பாரு அந்த அம்மா சந்துல மிதியா? அடியே அது பேர் சந்திரவதி எடுவட்ட சிரிக்கு. ஆமாடா அரிசி தின்ன பொண்டாட்டி. அரிசுண்ணி பொண்டாட்டியா? ஆடா அரிச்சந்தின பொண்டாட்டி சந்திரமதி. அரிச்ச அப்படி சொல்றீங்க? அந்த அம்மாவுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். அவங்க குடும்பம் எப்படி இருக்குது? அந்த லோகிதாசன் உனக்கு நீ பார்த்த பிரசவம் தானாடி? லோகிதாசன் பாம்பு கிடைச்சு செத்து போயிட்டேன். அடுத்தது யாரு தெரியுமா பிரசவம் பார்த்தேன்? யாருக்கடி பார்த்த? அந்த பாரு நல்ல தேங்காவா? என்னடி நல்ல தேங்கா? இல்ல எடுவட்ட பாயில நல்ல தேங்காடா. நல்ல தங்கம்படி. அந்த அம்மாவுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன். அவங்க குடும்பம் எப்படி இருக்குது? அந்த உங்களுக்கு நீ பிரசவம் பார்த்த நேரம் 7 பிள்ளையும் தண்ணிக்குள்ள போட்டு கொண்டு விட்டாடி. அத்தனை பேரும் செத்து விட்டாங்களே நான் பிரசவம் பார்த்தவங்க. ஆமா. லாஸ்ட்ல யாருக்கு தெரியுமா பிரசவம் பார்த்தேன்? உங்க அம்மாளுக்கு. என்ன கொல்ல பாக்குறாடா கண்டாளி மக.
அத்தனை பேத்துக்கு பிரசவம் பார்த்தேன், பாம்பு கடிச்சு நுரத்தடி செத்தேன் ஒருத்தன். 7 பிள்ளையும் கிணத்துல போட்டு குடும்பமே குளுக்காசு ஆயிடுச்சு ஒரு குடும்பம். நீ மட்டும் ஏன்டா நான் சாகாம இருக்கிற? இந்த காசு வெட்டி போட்டு கொண்டு விட்டு போல செய்வனை வச்சு கொண்டு. சரி, நான் அம்மா மண்டபத்துக்கு வந்துட்டேன். சரி, அந்த மாவுக்கு வயிறு பெருசா இருக்குன்னு பிரசவம் மாத்திரை சொல்றேன்டா. பிரசவம் பார்க்க போறியா? என்னடி பாட்டி ஒரு மாதிரி முனங்கள் சத்த மாதிரி கேக்குதடி. பாட்டி என்னடி இது? ஐயோ பாட்டி, எம்மாமா எனக்கு வலிக்குதுடி. இடுப்பு வலிக்குதுன்னா முக்குடி. பாட்டி இடுப்பு வலிக்குதுடி. இடுப்பு வலிக்குதா துடுப்பு வலிக்குதாடி? இடுப்பு வலிக்குது. நான் என்னடி அம்மா அம்மா பேசுறாங்க. எம்மா இடுப்பு அமைக்க விட்றி கலட்டு முண்டை. ஐயோ ஐயோ இவன் என்னடா இடுப்பு அமுக்க சொல்றா? என்ன எப்படி பண்றா? அடி பேத்தி உனக்கு என்னடி செய்யுது? என்னடி சொல்லு. ஐயோ பாட்டி வலிக்குது பாட்டி. ஐயோ என்னாச்சு? எந்த பிரசவத்துக்கு இப்படி கத்துமாடா? என்னடா நியாயமா இருக்காடா? சரிடா, இது பிரசவமா செக்ஸ் படமாடா? ஏய் கழுதை கணச்சிருச்சுடா. அந்த பேராண்டி என்ன பாட்டி அந்த அம்மா முக்குனுச்சா? என்னடி எத்தனை மாடை திறந்துச்சு இப்ப? அட அந்த அம்மா முக்குனுச்சா இல்லையாடா? முக்குச்சு. நீ பாத்தியா? அப்புறம் யாரடி முக்குன்னு அண்ண வரைக்கும்? அட அந்த அம்மா முக்குனுச்சு. முக்குனுச்சா? முக்குல சரி, சும்மா பெரு வெறுன்னு 4 பெண் குழந்தை பெத்து விட்டாடா. 4 பொம்பளை பிள்ளையா? 4மே பெண் குழந்தை, ஒண்ணு கூட சாகல. ஐயோ, 4 பொம்பளை பிள்ளையா? 4 பொம்பளை பிள்ளை. மகாராசாவுக்கு திரிய வை. மகாராஜுக்கு திரிய வச்சு சீமத்திரிய வச்சு கொளுத்தி விட்டு போறேன் தெருவுல. ஒரு தவளை ஒண்ணு கத்துதான் கூட. தவளை ஒண்ணு கத்துதா? இந்த கழுதையை அடிச்சு கொள்ளுங்கடா காலிய. ஓ மன்னா, மகாராசாவுக்கு திரிய வை. மன்னா மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க. மன்னா மந்திரியாரே, ஏன் மன்னா குச்சு என்ன மந்திரியாரே? மன்னா அழுகாமல் காரியத்தை சொல்லுங்க, என்னாச்சு? என் மனைவி நலமாக இருக்கிறார்களா? பிரசவம் பார்க்க சென்றீர்களா? என்னாச்சு மன்னா? மன்னா எங்க ஊர் வரைக்கும் வரையலா? நீங்க தண்ணி பாய்ச்சல. ஏன் மந்திரி சொல்லுங்க மந்திரி. நீங்க தண்ணி பாய்ச்சின வயக்காட்டுல ராஸ்கல் வெண்டைக்காய் காய்ச்சி தொங்குதான். என்ன மந்திரியாரே? மன்னா குழந்தைக்கு எதுவும்? 4 நாளா மன்னா குழந்தைகள ஒன்றும் ஆகல. சரி மன்னா. மன்னா என் ஊர் வரைக்கும் வந்துட்டு போறீங்களா? எதற்கு மந்திரியாரே ஊருக்கு வர சொல்லிடுறீர்கள்? ஒரே போடல. ஐயோ மந்திரியாரே, தாங்கள் கூறுவதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது. என்ன தெளிவாக சொல்லுங்க மந்திரியாரே. ஏன் மன்னா எப்படி இப்படி? கொரோனா டெஸ்ட் எடுத்தீங்களா? மந்திரியாரே, மன்னா என்னை பற்றி தெரியாமல் இருக்கிறீர்கள். உங்கள் தலையை வைத்து உங்கள் தலையிலே கொடுத்து அழகு பார்ப்பேன். சரிங்க மன்னா. தெரியுமில்ல மன்னா? மன்னா சொல்லுங்க மந்திரியாரே. நம்ம கோட்டை கருப்பாய் அம்மா இருக்கா? கோட்டை கருப்பாயி. கோட்டை கருப்பாய்க்கு அம்மானா எங்க மாமியாவா? உங்க மாமியார்ல சமைச்சாரா? அப்படி சொல்லுங்க. கொண்டாட்டி இருக்காங்கல்ல? ஆமா. அவங்களுக்கு ஒரே தள்ளுல ஒரே முக்குல ஒரே முக்குல 4 ஊம்பளை பிள்ளை. ஏய், என்ன பிள்ளை? 4 பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளையா? உண்மையிலேயே பொம்பளை பிள்ளையா? ஆமா. 4 பிள்ளைகளா? என்னையா கேக்குது? இந்த ஆரம்பிச்சுட்டால தண்டாளி. மறுபடியும் என் மனைவி ஏதோ சத்தம் முடிகிறாளே, என்ன என்று பார்த்து வாருங்கள். பேராண்டி என்ன பாட்டி? அங்க பாரு. எதுல பாக்க? ஐயோ வா பாட்டி, வலிக்குது பாட்டி. இந்த மாடு தண்ணிக்கு திரியுதுடா. வரவரா மதுரையில போண்டா விக்கிறாள் மாதிரி கத்துறானாடா. அப்படி அனாமத்தா இஞ்சி வரப்பா வரவா அந்த கண் யார ஐயோ அள்ளி அள்ளி கொடுத்திய காந்தா. ஏய் இப்பதான்டா எவனா
இல்ல பேராண்டி. ஓ பாட்டி. அந்த அம்மா கத்துல வயித்த வலி நிக்கலையா? சரி. நீ ஓடி போய் ஆ. ஓமூத்திரத்தை கொண்டாடா. ஏன் மூத்திரம் உப்பு கக்கியபடி கலட்டு முண்டை. இல்லடா ஓமத்தராயம் கொண்டு வாடா. லைட்டா சூடு பிடிச்சிருக்கு, வரமாட்டுது. அடைச்சிக்கிச்சு கல்லடைப்பு வேற லேசா. ஏலே ஓமத்தராயத்தை நானே கொடுத்துட்டேன். சரி. அந்த அம்மாவுக்கு அதுக்கு வலித்த வலி நிக்கலையா? நீ ஓடி போய் சுக்கு ஊத்தி, சுக்கு ஊத்தியா? மிளகு ஊத்தி, சரி, இஞ்சி ஊத்தி, புளி ஊத்தி, கசாயம் காய்ச்சி எடுத்துட்டு வா. புளித்தியா? என்னடி பேசுற? ஏலே புளி ஊத்திடா. பாட்டி இது வாங்கிட்டு வருவா. சவுனப்பு. அந்த மாதிரி அலமாரியில இருக்குது, எனக்கு தெரியாம வச்சு எடுத்து கொடுக்குறேன்டா. இருடா. சவுனப்பு வாங்கிட்டு வருவாடி. சவுனப்பு. சவுனப்பு இல்லைன்னா பேண்டா. ஐயோ பாட்டி வலிக்குது பாட்டி. ஐயோ பாட்டி. அம்மாவா? ஐயோ பாட்டி முடியல பாட்டி. ஐயோ பாட்டி பாட்டி. ஐயோ பாட்டி. என்னடா இது? எந்த பொம்புடா அது இப்படி கட்டுமாடா? ஏய் இது கொரோனா தானே. பேராண்டி. என்ன பாட்டி கையை விட்டு? அந்த அம்மா முக்குனுச்சு 4 பெண் குழந்தை, இப்ப முக்குனுச்சு 3 பெண் குழந்தை. சரிடி. 4 3 7 நாயா போட்டு யோசனை கேட்டு மகாராஜாவுக்கு தெரிய வச்சு பாட்டி பொருள் காசுகளை வாங்கிட்டு வாடா. விட்டு விட்டு உருவடி நல்லா போடா. மன்னா மன்னாவுக்கு வந்த சோதனையாடா பாட்டி. இப்படி ஒரு மன்னர் எங்கேயாவது வலிக்குது. அழைத்த காரணம் என்ன மந்திரியாரே? மன்னா சொல்லுங்க மந்திரியாரே, சொல்லுங்க. அழுகாம சொல்லுங்க. என்னாச்சு? குழந்தைக்கு எதுவும் ஆயிடுச்சா மந்திரியாரே? மன்னா சொல்லுங்க மந்திரி. எப்படி இப்படி பிதுக்கிட்டு இழுத்துறீங்க? என்ன மந்திரியாரே சொல்லுகிறீர்கள்? ஏன் மன்னா சொல்லுங்க. எந்த கடையில மாத்திரை வாங்குனீங்க? மாத்திரையா? எதுக்கியா? நான் எதுக்கியா மாத்திரை வாங்கணும்? இல்ல கருப்பு ஊழாங்காளி கருப்பு சாய் மாதிரி பிரே வாங்கி வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லையா. அந்த ஹரிராமக்காரனோட கருணையா, அவனோட ஆசீர்வாதம் இருந்தா 60 வயசுல கூட என்னால. நீங்க பிள்ளை பார்த்து குளுக்கோஸ் வாங்கிட்டு பாருங்க. அவரு கொண்டங்கண்ணே. மந்திரியாரே அழைத்த காரணம் என்ன மந்திரியாரே? அவர் பிரஷர் ரூமுக்குள்ள வர்றா. அங்க வர்றா. ஐயா உங்களுக்கு பிரஷர் ரூம்ல வேலை இல்ல. ஆமாங்க மன்னா. சொல்லு மந்திரியாரே. மறுபடி ஒரே பிரசவத்துல அடுத்து 3 புள்ள புழுக்கள் தள்ளிடுச்சுல. முதல்ல 4, இப்ப 3, 7. 4 3 4 3 7 7. நீ ஓத்த ஓ. ஏய் மந்திரியாரே, 7 பெண் செல்வங்களா? ஆமா. 7 பெண் தெய்வங்களா? அடடா அழகுமலையானே, ஹரிராமக்காரா, உன் கருணையே கருணையப்பா. பிள்ளையே இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த எனக்கு 7 பெண் செல்வத்தை அள்ளி கொடுத்திருக்கிறானே. பார்த்தாயா அந்த அழகுமலையான பெருமையை? பார்த்தாயா என் மனைவி குழந்தைகள் எல்லாம் நலமாக உள்ளன? நீங்க போட்ட போடி வீண் போகல. ஏய் நேத்திக்கிடம் போட்டது வீண் போகல. தெளிவாக சொல்லும் ஐயா. அழகுமலையான நம்பினவன என்னைக்குமே கைவிட மாட்டாயா. அந்த அழகுமலையான நம்பினால கைவிட மாட்டாரு. நீங்க அண்ணாந்து பார்த்தா கை விட்டுருவீங்க. ஏய் மந்திரியாரே, சரி 7 பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த அழகுமலையான அருளால் எனக்கு 7 பெண் செல்வங்களை அள்ளி கொடுத்துள்ளான். மந்திரியாரே, இந்த 7 பெண்களை நாட்டு மக்கள் எல்லாம் யாரெல்லாம் என்னை ஏசினார்களோ அவர்கள் எல்லாம் வரவழைத்து அரண்மனையில் என் மகளுக்கு பிரம்மாண்டமான பெயர் சுற்றல் நடக்கணும். யாரெல்லாம் பிள்ளை இல்லா பாவி பெரும்பாவி என்றானோ, மக்கள் இல்லா பாவி மாபாவி என்றாலோ அவங்கள பூரா அழைச்சு சொல்லணும். பாருங்க, எனக்கு 7 பெண் செல்வத்தை அந்த அழகுமலையான் அள்ளி கொடுத்திருக்கிறான் என்று சொல்ல வேணும். அதனால ஊர் மக்கள் நாட்டு மக்கள் அனைவரையும் அரண்மனைக்கு வர சொல்லுங்க. வர சொல்றீங்க? போயிட்டு வரா சாமி. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறவா? மந்திரியாரே இங்கே வாருங்கள். மன்னா ஒரு யோசனை. என்ன மன்னா? பல வருடங்களுக்கு பிறகு எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. நாம் நாட்டு மக்களை எல்லாம் கூப்பிட்டு தெரிவித்தோம் என்றால் கண் திருஷ்டி பட்டுவிடும். ஆமா. கல்லடி பட்டாலும் கண்ணடி படப்படாது என்று சொல்லுவார்கள். ஆமா. நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். ஆமா. எனக்கு குழந்தை இல்லாத விஷயம் அவர்களுக்கு இல்லாதபடியே இருக்கட்டும். ஆமா. பேர் என் குழந்தைகள் எல்லாம் அரண்மனைக்குள்ளேயே ஒரு நந்தவனம் அமைத்து ஆமாங்க அந்த குழந்தைகளை எல்லாம் தங்கள் பொறுப்பிலே சரிங்க மன்னா நல்லபடியாக வளர்க்க வேண்டும். சரிங்க மன்னா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன மன்னா?
இந்த குழந்தை பிறந்த விஷயம் தாங்களுக்கு ஆமாங்க எனக்கும் அரண்மனை மருத்துவச்சி ஆமாமா மற்றும் என் மனைவி ஆமா 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். தெரியும் இந்த விஷயம் ஆமா கடுகளவு கூட எப்படி கடுகளவு கூட வெளியே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்வேன் தலைய துண்டா வெட்டிடுவீங்க. வெட்டி உங்க கையிலேயே கொடுத்து அழகு பார்ப்பேன். ஆமாங்க ஆமாங்க சரி சரிங்க. நான் போய் இப்ப அரண்மனையில போய் என் மனைவியை பார்த்து வருகிறேன். சரிங்க. நீங்க குழந்தைகளை பத்திரமா பார்த்து வளங்க. ஆமா 7 பிள்ளைக்கு சென்று வருகிறேன். சுட்டு போறே ஒரேதா. ஆமா மந்திரியாரே, நம்மளே வைத்துக் கொள்வோம் பேரை. ஆமாங்க. நாட்டு மக்கள் எல்லாம் அழைக்க வேணாம் மந்திரியாரே. ஒரு நல்ல பேரா வைக்கணும் மந்திரியாரே. எல்லாரும் வாயில நுழையிற மாதிரி எல்லாரும் ஒரு அருமையான பேர் வைக்கணும். எல்லாரும் வாயில நுழையிற மாதிரினா வாழைப்பழம்னு வைங்களே. ஏய் ஓம் பிள்ளைக்கு வையா வாழைப்பழம் என்று பேரு. ஒரு நாட்டுக்கு இளவரசி ஆக போறவங்க சரி 7 பெண் செல்வங்கள் ஒரு இளவரசனோட மகளுக்கு அப்படி ஒரு நல்ல பேரா நறுக்கு சுருக்குன்னு ஒரு நல்ல பேரா வைங்கயா. நறுக்குன்னு வைக்கவா? நறுக்குன்னா முறுக்குன்னு வைங்களே. சைக்கிள் முறுக்குன்னு வைங்கயா. பூ மாதிரி பேர் வையா. ஒரு பொண்ணுன்னா பூன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பூ மாதிரி நல்ல பேர் வைங்க. பூ மாதிரி பேர் வைக்கணுமா? ப்ளூ பூன்னு வைங்களே. மந்திரியாரே, தாங்கள் என்னை பத்தி தெரியாமல் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். இல்லை மன்னா, கவனமாக இருங்கள். மன்னா சொல்லுங்கள். நீங்க ஆளுவதே தெலுங்காபுரி சீமை. ஆமாம். அதனால 7 பெண் குழந்தைகளுக்கும் தெலுங்காயி என்ற பேரை சுட்டு விடுங்க. முழக்க தெலுங்காய் நல்ல பேர். ஆமா. 7 பிள்ளைக்கு தனித்தனியா பேர் வைக்காம ஆமாங்க 7 பிள்ளைகளுக்கு ஒரே பேரா ஆமாங்க தெலுங்காயின்னு வச்சிருக்கோம். ஆமாங்க பரவாயில்ல, நல்ல பேர் மந்திரியாரே. ஆமா ஆமாண்ணா. தாங்கள் அரண்மனைக்கு சென்று என் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள். சரிங்க. நான் என் மனைவியை பார்க்க செல்கிறேன். ஆமாண்ணா, சென்று வருகிறேன். சின்ன வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். என்ன போல ஒரு கிறுக்கு பப்புனை நீங்க பார்க்கணும்னா எனது இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்றேன். சைக்கிள் ஜாக்சன் தமிழ்ல போடுங்க, எனது இன்ஸ்டாகிராம் ஐடி வரும். எல்லா பேரும் ஃபாலோ பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறந்துடாம கமெண்ட் பண்ணிருங்க. ஓத்தவங்க உம்மாண்டு நம்ம ஃபேஸ்புக் ஐடி தமிழ்ல போடுங்க, சைக்கிள் ஜாக்சன். என்ன போன்ற வீடியோ எல்லாம் வரும். தொடர்ந்து ஆதரவு தாங்க. போயிட்டு வரேன். hello Thank you.
எப்பா மழை பெஞ்சு கொஞ்சம் அப்படி அருமையாக இருக்கு மேகிசிட். உண்மையிலுமே சொல்கிறேங்க, ஆடியோ மட்டும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா எனக்கு சம்பளமே வேணாம். நம்ம இந்த இடத்துக்கு வர நாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? வருஷம் வருஷம் ஒரு தடவைனாலும் நம்ம மண்ணை மிதிச்சா நாங்கள் கலை உலக எல்லாமே நல்லா இருப்போம் இல்லையா? கலை உலகத்தில் உள்ளவங்க எல்லாமே நல்லா இருப்போம்னு சொல்கிறீங்க. ஏன் தெரியுமா? வாழ வச்ச தெய்வம் நம்ம தெய்வம், நடிகர்களை வாழ வச்ச தெய்வம். நான் எப்படா வளையகுளத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. இங்கே கொண்டு வந்தது யார்? நமது சிரிப்பு நடிகர் சைக்கிள் சான்சன். உண்மையுமே நாடக அமைப்பாளர். சிறு வயதாக இருந்தாலும் யாரை போட்டால் எப்படி பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் கூட்டி வந்துருக்கிறாரு சைக்கிள் சான்சன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி எழுந்த வணக்கம் பல. அதற்கு பிறகு ஆடியோ தேதி வாங்கியிருக்கேன், போகலாமா? நம்ம வரியலாப்பு உங்களை நான் கூட்டி போகிறேன். எனக்கு தான் சம்பளம் வேணும், உங்களுக்கு தான் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். அருமையாக அமைச்சிருக்கீங்க. உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும்